அப்போ வழிகள் செவ்வாய்ப்படுத்தப்பட்டா பிரயாணம் சுலபமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் தான் வீட்டில், வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் சம்பாதிக்கிறப்படுற கஷ்டத்தில் நிறைய பாருங்க பள்ள மேடு கரடு முரடான காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தெரியும். என்னப்பா இது வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு வழிகளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் செவ்வாய்ப்படுத்தி தருவார், சுலபமாக்கிறோம், ஈஸியாக்கி ரோடு போட்டு கொடுத்த நட தம்பி மகளே நட, நான் கூட நடக்கிறல்லவா, நம்ம நடந்து போகலான்னு சொல்லி சுலபமாய் அழைத்து கொண்டு போவார். அதுக்கு என்ன பண்ணணுமா, உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். நம்ம என்ன செய்தாலும் கர்த்தரை நினைத்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் இன்றைக்கு என்னென்ன காரியம் செய்ய போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் இந்த மாதிரி வேலையில சேர போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் இன்ன படிப்பு படிக்க போறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போறேன், உமக்கு சித்தமா, என்னை வழி நடத்துங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட வழியை ஒப்பு கொடுக்க போது அவர் அழகான வழியில நடத்துவார், பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி தருவார். அது சுலபமா இருக்கும், அது சந்தோஷமா இருக்கும், அது மகிழ்ச்சியா இருக்கும், அது ஈஸியா இருக்கும். அப்போ நீங்களா ஒரு வழியை தெரிந்து கொண்ட, நான் இதான் படிப்பேன், இங்கதான் படிப்பேன், நான் இதான் செய்வேன், இந்த தான் நடத்துவேன்னு நீங்க செய்யும் போது அதுல பாதிப்புகள் வரும். கரடு முரடா இருக்கும், கடந்து போகிற பாதை கஷ்டமா இருக்கும். ஆனா வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்கு பிரியமான வழியில என்ன நடத்துங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பாதைகளை செவ்வையாக்கி தருவார். ஈஸியா, சுலபமா, மகிழ்ச்சியா, கஷ்டம் இல்லாம அந்த பாதையில நடக்கலாம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஏன் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க? ஆண்டவருக்கு சித்தமான வழியில நடக்கிறீங்களா? அவருக்கு சித்தமானதை செய்றீங்களா? இது ஆண்டவர் கொடுத்த திட்டம் தானா? கர்த்தர் கொடுத்த பிஸ்னஸ் தானா? கர்த்தர் கொடுத்த வேலையா? இது கர்த்தர் கொடுத்த படிப்பா? யோசித்து பாருங்க. நீங்களா செலக்ட் பண்ணி உங்க வழியில போறீங்க, ஆண்டவர் கூட வரணும்னு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால நீங்க கரடு முரடான பாதையில கஷ்டப்படுறீங்க. அவருக்கு சித்தமான வழியில நடக்க வழிகளை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதை சுலபமாக்கி தருவார். அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு சித்தமான வழியில என்னை நடத்துங்க, அதுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்றேன்னு சொல்லி பாருங்க. இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செவ்வாய்ப்படுத்தி அழகாய் நடத்துவார். சொல்றீங்களா? ஆண்டவரே, உமக்கு சித்தமான வழியில என்னை நடத்துங்க, நீங்க செவ்வையான பாதையில அழகா நடத்துவீங்க, உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் தவறான முடிவெடுத்து தவறான பாதையில போயிட்டு அதெல்லாம் மன்னிச்சிடுங்க. இப்ப நீங்க உங்க சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்க. எனக்கு பாதைகளை செவ்வையாக்கி அழகா நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.